திமுகவை தொடர்ந்து எதிர்ப்பதான் எல்லா கூட்டங்களையும் பேசிட்டு இருக்காரு. முதல்வர் இந்த சம்பவம் நடந்தோடனே சென்னையில இருந்து இங்க வந்ததா இருக்கட்டும், ஒரு நபர் குழு அமைத்ததா இருக்கட்டும், 10 லட்சம் நிவாரணம் வழங்கியதா இருக்கட்டும், இதுல ஏதாவது அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இதெல்லாம் அரசுடைய கடமைங்க. முதலமைச்சர் வந்து இந்த கடமையில செஞ்சுதான் ஆகணும். அந்த ஸ்தானத்தில் இருக்காரு, அதை அவர் செய்யறாரு. உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்திருக்கு. எல்லா இடத்துலயும் தானே எல்லா அரசாங்கமும் அப்படித்தான் செய்யும். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படுகின்ற பொழுது உடனுக்குடன் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதுதான் அரசுடைய கடமை. அந்த கடமையை தான் இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கு. இதே போல கள்ளக்குறிச்சியிலே நடந்தது. ஆனா அப்ப முதல்வர் போகல. இப்ப இவ்வளவு ஆர்வமா வந்திருக்காரு. சோ அதை எப்படி சார் எடுத்துக்கலாம்? அது வேற, இது வேற. இதே ரெண்டு பிரிச்சு பார்க்கணும். இது அரசியல் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி, அது வந்து தனிப்பட்ட முறையில் வருகின்றது. அதையுமே அரசாங்கம் செய்த தவறை காலத்தில் தான் 68 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரு இறப்பதற்கு 68 பேர் இறப்பதற்கு முந்தைய நாள் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தில் அங்க இருக்கிற விஷச்சாராயத்தை பல பேர் குடிக்கிறாங்க. குடிச்சு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவுடன் அவர்கள் இறக்கின்ற நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு சட்டமன்றம் அமர்ந்து கொண்டு பேட்டி கொடுக்கிறார். அப்பொழுது உண்மை செய்தியை வெளியிடப்பட்டிருந்தால் அந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம். ஆனால் என்ன காரணத்திற்காகவோ உண்மையை மறைத்து அந்த செய்தி வெளியிட்டதன் விளைவு 68 பேர் உயிரிழப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. அதில் உண்மை செய்தி விஷசாராயம் குடித்துத்தான் எவர்கள் இறந்திருக்கின்றார்கள். நீங்க நிருபர்லாம் கேட்கறீங்க, நான் பார்த்தேன், தொலைக்காட்சியில் பார்த்தேன், அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க இந்த கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை, அவள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் பல்வேறு காரணத்தை மாவட்ட ஆட்சியர் சொல்கிறார், அதனால் அவள் இறந்து விட்டார் என்ற செய்தியை சொல்கிறார். ஆக உண்மை நிலையை அவர்கள் சொல்லியிருந்தால் அடுத்த நாள் இவர்கள் இறந்துட்டாங்கள முந்தைய நாள், அடுத்த நாள் துக்கம் விசாரிக்க சென்றவர்கள் இந்த விஷசாராயத்தை குடித்திருக்க மாட்டார்கள், உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் யாரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உண்மையை மறைத்து தவறான செய்தியை ஊடகத்தின் பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டதின் விளைவு அடுத்த நாள் அந்த இறந்தவர்களுடைய துக்கத்திற்கு சென்றவர்கள் அங்கே விற்கப்பட்ட விஷசாராயத்தை குடித்த காரணத்தினால் இறந்திருக்கிறார். இதுக்கு முழுக்க அரசாங்கம் தான் காரணம். அவர்கள் தான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் முதலமைச்சர் அங்கு போய் அங்கே பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கவில்லை என்று நான் கருதுகிறேன். பல கூட்டங்களை நடத்திட்டாரு. அதே மாதிரி தொடர்ந்து காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. இப்ப வரை நடைபெற்றல எதிர்கட்சி தலைவரா இவங்க இந்த அரசாங்கத்தோட நடவடிக்கை எப்படி சார் இருக்கு? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பல விளக்கம் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன விளக்கம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அரசாங்கம் ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டம் நடத்துகின்ற பொழுது அதற்கு முழு பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை, காவல்துறையுடைய கடமை. எதை அவர்கள் முறையாக செய்யவில்லை என்பதுதான் இன்றைக்கு ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வர செய்தியின் மூலமாக நான் தெரிஞ்சேன். இதெல்லாம் நான் உங்களுடைய ஊடகத்தில் பார்த்து தான் சொல்லிட்டு சார். இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் விலை மதிக்க முடியாத எவ்வளவு நிவாரணம் கொடுத்தாலும் ஈடாக. ஏன்னா அரசாங்கம் நிவாரணத்தை நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய தலைமை பொறுப்பாளர் சார், ஒரு கட்சி தலைவர் இன்னொரு கட்சி தலைவருக்கு அறிவுரைலாம் சொல்ல முடியாது. அது ஏற்புடையதும் இருக்காது. அடையாளம் காண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அது அரசாங்கம் தான் அந்த அடையாளத்தை கண்டுபிடித்து பத்திரிகையிலே, உங்களுடைய ஊடகத்திலேயும் பத்திரிகையிலேயும் அவருடைய புகைப்படத்தை வெளியிட்டு அதன் மூலமாக அடையாளம் கண்டுபிட்டு அந்த உடலை உரிய ஒரு இடத்துல ஒப்படைக்கணும். ஒரு நபர் ஆணையை வந்து அனைத்து அமைச்சிருக்காங்க. அது விஜய்க்கு அவங்க வந்து மறைமுகமா கொடுக்குற எச்சரிக்கையோ இல்லை தினப்படி வச்சுக்கலாமா? ஏன்னா எங்க வேணாலும் அவங்க முடிவு எடுக்கலாம் சார். கமிஷன் அமைத்த பிறகு இப்படித்தான் வரும் அப்படித்தான் வரும் என்று நீங்க கேட்கின்ற கேள்விக்கு என்னால் பதில் சொல்லுங்க. கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது. கமிஷனுடைய அறிக்கை வெளிவந்த பிறகுதான் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். அதே போல இந்த டிவிக்கு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்ட நெரிசலில் சிக்கி இன்றைக்கு 39 பேர் இறந்து விட்டார்கள். 2 பேர் அபாய கட்டத்தில் இருக்கின்றார்கள். பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இறந்தவருடைய குடும்பத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த அனுதாபத்தில் இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு
அவர்களுக்கு நிதியுதவி வழங்க வேண்டும் என்று நேற்றைய தினம் தெரிவித்தேன். அதன்படி அரசாங்கம் அறிவிக்கப்பட்டது. அதேபோல மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்றவர்கள் பூர்ண குணமடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கரூர் சென்று அரசு மருத்துவமனை சென்று அங்கு உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு உறவினர்களிடம் ஆறுதல் தெரிவித்து மேலும் சிகிச்சை பெறுபவர்களையும் பார்த்து வந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தோம்.